ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தக்காளி குழம்பு எப்படி டேஸ்ட்டாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக இல்லை நிறைய ஆயில் விட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? எதுக்காக நிறைய ஆயில் விட்டுருக்கேன்னா, நான் வெங்காயம் வதக்கணும். தக்காளி குழம்புக்கு முக்கியமானது சின்ன வெங்காயம் தாங்க. சின்ன வெங்காயத்தை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், தோல் உரிச்சிட்டு. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம இந்த கடாயில் எண்ணெய் ஹீட் ஆன உடனே சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து நான் எத்தனை தக்காளி எடுத்திருக்கேன்னா 6 தக்காளி நான் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த 6 தக்காளியை வச்சு தான் நம்ம இப்போது தக்காளி குழம்பு வைக்க போகிறோம். இந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளியை வந்து கழுவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பொடி பொடியாக. அப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணி போடலாம். இல்லைன்னா வந்து ரெண்டாக கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொன்னிறமாக வர அளவுக்கு. இது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பும் சீரகம், கொத்தமல்லி எல்லாம் நம்ம சேர்க்கணுங்க. இப்போது கொஞ்சமாக குருமிளகு சேர்த்துக்கிறேன். இது கூட இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, சோம்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க. இது எவ்வளோ பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு அப்படின்னா, நம்ம 5, 6 பேர் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கவங்களுக்கான குழம்பு தாங்க. இப்போது சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க தெளிவாக. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி 1½ கைப்பிடி அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இந்த வெங்காயத்தை. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டேன். சீரகம், கொத்தமல்லி இன்னும் சேர்க்கலைங்க. குருமிளகெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது தாங்க நான் வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா பெரட்டி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளியை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்து அதில் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். முழுசாகவே எங்கள் அம்மா சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். தக்காளியை வந்து 3/4 பதத்துக்கு வதக்கணும். முழுசாக வதக்கிடக்கூடாது, 3/4 பதத்துக்கு வதக்கணும். ஏன்னா தக்காளி குழம்பு வந்து டேஸ்ட் மாறிடும். அதனால தாங்க நான் அப்படி வந்து 3/4 பதத்துக்கு வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. குருமிளகு போட்டிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. அதையும் ஒரு கவுண்ட் வச்சுக்கோங்க, காரம் அதிகமாக போயிடும். இப்போ இது கூட நான் 4, 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிற வரமிளகாய் காரம் கம்மியாக தான் இருக்குது. அதனால வந்து கொஞ்சமாக அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். இப்போது நான் ஒரு 2, 3 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா வந்து பொன்னிறமாக வரணும். தக்காளி 3/4 பக்குவத்துக்கு வதங்கணும். இது நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கிடணும். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எதுக்காக அப்படின்னா, குழம்பு ஒரு கெட்டித்தன்மை வரும். ப்ளஸ் காரம் அதிகமாக இருந்ததுனால அதை கண்ட்ரோல் பண்ணிக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தாங்க நம்ம இப்போ தேங்காய் சேர்க்குறோம். இந்த தேங்காயும் ஒரு திருப்பிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி, அதாவது வந்து ரொம்ப பொடி துணியாக இல்லாமல் நல்லா அரைச்சி நொகுன்னு அரைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கலர் வர்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கிறேங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். அந்த குண்டாவை வச்சுக்கிட்டு கடாயில் இருக்கிறத எடுத்து நான் அரைச்சிட்டு இப்போ ஒரு குண்டா எடுத்துக்கிட்டேன். அந்த சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா நான் வெங்காயம் வெட்டினதுலேயே ஒரு 4, 5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் தாளிப்புக்காக. இப்போ இந்த கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வந்து ஆல் பட்டன் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க. ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ கடுகு எல்லாமே வதங்கிருச்சுங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 4, 5 சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி குழம்பு
நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம், எது எதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. இது வந்து சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மெயின் இட்லி தோசைக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். நாங்கள் இது வந்து நைட் இட்லிக்காக தான் இந்த குழம்பு வச்சோம். என்ன நைட் செய்கிறதுன்னு பார்க்குறீங்களா? இந்த மாதிரி ஒரு குழம்பு, இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இட்லிக்கும் இது நல்லாயிருக்குங்க. இப்போது இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் வதங்கிருச்சு. நான் அரைச்சி வச்சுருக்கிறேன்ல மிக்சியில், அதை எடுத்து நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சே மேக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ப்ராசஸ் நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். கருகாமல் இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நாங்கள் மீடியமாக இருக்கணும் அப்படின்னு தான் வைக்கிறோம் குழம்பு. ஏன்னா இட்லிக்கு தொட்டுக்கணும் இல்லையா, அதுக்காக தான். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். வேறு எதுவுமே வேண்டியதில்லை. கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா குழம்பு நல்லா கொதித்து வரும்போது கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து வந்ததுன்னா இட்லிக்கு தேவையான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் நாங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கோன்னு உங்களுக்கும் அந்த டேஸ்ட் வருங்க. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சுங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். மிக்சியில் போட்ட தக்காளி அரையாமல் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறது, நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க. தோசையும் ரெடி ஆயிடும். தேங்க்யூ. பாய் பாய்.